நெத்தனியாகு வந்து நியூயார்க் சிட்டிக்கு வந்தாருன்னா நான் கைது பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். இப்ப மம்தானி அவர்கள் வெற்றி பெற்றுட்டாரு. சோ அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நெத்தனியாகு வர முடியாதா? அப்படி வந்தாருன்னா கைது பண்ற அளவுக்கான அந்த உரிமை வந்து நியூயார்க் மேயருக்கு இருக்கா? எங்க ஊர்ல விர்ஜீனியாவில் முதல் முறையா ஒரு பெண் மேயரா இருக்காங்க. நியூ ஜெர்சில டெமோக்ராட்டிக் பார்ட்டில ஒரு லேடி வந்து அவங்க மேயரா இருக்காங்க. அதெல்லாம் எந்த ஊடகமும் கவர் பண்ணவே இல்லையே, பேசவே இல்லையே. மம்தானி வெற்றி என்பது நியூயார்க்ல இருக்கிற பல நிறுவனங்கள் வந்து யூதர்கள் அவர்களை எதிர்த்து ஜெயிச்சு வராரு அப்படின்னா சாதாரண விஷயம் அல்ல. இது மிகப்பெரிய விஷயமா தான் பேசப்பட்டது. அதுவும் குறிப்பா வந்து ட்ரம்ப் அந்த வெற்றியை பாப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுல வந்து உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் வந்து எலன் மாஸ்க், ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் சொல்றாங்க. அவர் வந்து இவர் தோற்கடிக்க முயற்சி பண்ணாரு. 4-5 உலக பெரும் பணக்காரர்கள் இவரை தோற்கடிக்க முயற்சி பண்ணாங்க, தோற்கடிக்க முடியல. ஏன்னா அவர் வந்து சொல்லும் பொழுது ஐ எம் முஸ்லிம் அப்படின்றத வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு. சோ அந்த தேர்தல்ல வந்து அவர் ஒரு முஸ்லீமா இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சா? ஓட்டு வித்தியாசம் நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் டிஃபரன்ஸ் எதிர்க்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ். அத்தனை தரப்பட்ட மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் சில